ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்பானஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோ தான். அதாவது மொபைல் வச்சு ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்ன யூஸ்ன்றது தான் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் எந்தெந்த மாதிரிலாம் பிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போட்டு வீடியோஸ் இன்னொரு இன்ஸ்டாகிராம் வந்துட்டே இருக்கும். இப்போ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. ஓகே guys, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Wear your mask properly. Maintain a safe distance from others in public areas. Wash your hands frequently. Use sanitizer to clean your hands after washing. ஸோ இப்போ நம்ம கேமராவை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோக்கஸ், அதாவது எந்த ஆங்கிளில் எப்படி வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பிக்ஸ் எடுத்தால் நல்லா வரும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க சின்ன கார்டன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ பூத்துருக்கு. அந்த பூவை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நான் அந்த கிரிட் வியூ போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட், நான் எந்த ஆப்ஜெக்ட் நான் பிக் எடுக்க போகிறனோ அந்த ஆப்ஜெக்ட்டில் வச்சு இது பண்ணுறேன். வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் மட்டும் வைக்காதீங்க. ஹேண்ட்ஹோல் ஃபோக்கஸாக வச்சு அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடம் மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும். இப்போ வந்து எந்த அளவுக்கு என்னால் அந்த ஆப்ஜெக்ட்டு கிட்ட க்ளோஸில் போக முடியும் அப்படின்றத வச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். மேக்ரோவுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது நீங்கள் நார்மலாக எடுக்கிற அளவுக்கு. அதால் தான் வந்து என்ன பண்ணிங்கன்னா நார்மல் வந்துட்டு எந்த அளவுக்கு என்னால் க்ளோஸில் போக முடியுமோ அந்தளவுக்கு க்ளோஸில் போயிட்டு பிக் எடுத்திருக்கேன். அப்போ தான் அது க்ராப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சல் பிரேக்கேஜெலாம் இருக்காது அதில். ஆனால் இதே நீங்கள் மேக்ரோவில் எடுத்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதாவது தான் இப்போ நான் உங்களுக்கு டாப் ஆங்கிள் நான் எடுத்து நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன். நான் இப்போ வந்து பிக் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேக்ரோவை கூட வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். என்னோடய ஃபோனில் அந்த மாதிரி இருக்குது. எல்லா ஃபோன்லேயும் மேக்ரோ நல்லா இருக்காதுன்னு கேட்டால் அதை எனக்கு வந்து தெரியாது. என்னோடய ஃபோனில் ட்ரை பண்ண வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இப்போது இந்த ஹெட்டில் ஒரு மொட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பார்க்குறது இப்படி தான் இருக்குது. இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பரோட பிக் எடுக்கலாம். இப்போ லைட்டாக காற்றடிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அது ஆடிக்கிட்டே இருக்குது. மெயினாக இந்த மாதிரி பிக்ஸ் எடுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா பொறுமை. எந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் பார்த்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கே எப்படின்னா இந்த பூ இதெல்லாம் ஆடுறதுக்கே எப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுப்பேன். நான் அதெல்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா பொறுமையாக இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த ஜூம் வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு. நீங்கள் மேக்ரோவில் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஜூம் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஒன்று வச்சு அதை நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலான இது எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேமரா வந்து பார்த்திங்கன்னா அலக்கீழே வைங்க. அலக்கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு வியூ இன்னும் நல்லா வந்து இன்னும் சூப்பராக கிடைக்கும். டாப்பில் வச்சிங்க அப்படின்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். அது அங்கேருந்து டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு பிக் வந்து கிளியராக வராது உங்களுக்கு. அதாவது ஒரு எஃபெக்டிவ்னஸாக இருக்காது. இதே நீங்கள் அலைக்கீழே திருப்பி வச்சு எடுத்தீங்க, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். இதே நீங்கள் டாப்பில் வச்சு எடுத்தீங்கன்னா டாப்பில் வச்சு நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண பாருங்கள். எடுத்து ட்ரை பண்ண அந்த கீழே இருக்கிறது மட்டும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸே ஆகலை. இந்த மாதிரி தான் வருது. ஸோ வந்து டில் பண்ணி பண்ண முடியாது தான் பார்த்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆரிசானில் வச்சா நல்லா வருது. ஆரிசானில் வைங்க. ஏன் ஆரிசானில் வச்சா நல்லா வருதுன்னா, எனக்கு என்னோடய கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட்டில் இருக்குது. ஸோ வந்து தலைக்கீழே வச்சாலும் ஒன்று அதாக இருக்கும், ஹாரிசான்டலில் வச்சாலும்
கீழே வச்ச அளவுக்கு இருக்காது. ஆனால் ஹாரிசான்டலாக வச்சா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இதே ஒரு சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கும், ஒரு சைடில் ஒன்று இருக்கவங்களுக்கு இருக்கும், இல்லைனா சைடில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த சைடில் நீங்கள் திருப்பி வச்சு அந்த கேமரா கீழே இருக்கிற மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் இதில் காட்டுவேன். அதாவது நான் ஒரு இடத்துல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன், அது மட்டும் ஃபோக்கஸ் ஆகிட்டு சுற்றி இருக்கிறது எல்லாமே ப்ளர் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன். ஆட்டோ ஃபோக்கஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா முன்னாடி இருக்கிறது எல்லாம் பின்னாடி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இது 100% வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கும். ஆனால் நான் இதே வந்து ஹேண்ட் ஃபோக்கஸ் வச்சனால சென்டரில் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து எடுப்போம். இந்த பூவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள், எக்ஸ்போஷர் வேல்யூ அதிகப்படுத்துகிற ஏன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக டவுன் பண்ணிங்கன்னா அப்படி இருட்டாகிடும். எக்ஸ்போஷர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதில் வந்து இருக்காது. எக்ஸ்போஷர்னால் ஒரு பிரைட்னஸ், ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து அதிகமாக இருக்காது. ஆனால் எக்ஸ்போஷர் வேல்யூ அதிகப்படுத்திங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி ரொம்ப அப்படியே பிரைட் ஆகிடும். அதுவும் வந்து இந்த இதில் நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து பிக் எடுத்தாச்சு. அதாவது ஒரு ஆங்கிள் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, எந்த ஆங்கிளில் கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னு. முக்கியமாக வந்து அந்த கிரிட் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 லைன் க்ராஸ் ஆகிறதுல உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இன்னும் நல்ல எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் எடுக்கிற பிக்கில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர் வேல்யூ கம்மி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டர் ஸ்பீட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களோட கேமரா லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே இருக்கணும் அப்படின்றது தான். நார்மலாக நீங்கள் வச்சிங்கன்னா 1 செகண்ட் அப்படின்றதுக்குள்ளே ஒரு கிளிக் எடுத்து முடிச்சிடும். இதே நீங்கள் வந்து கம்மி பண்ணாலும் அதிகம் பண்ணாலும் வந்து அதோட கம்மியாகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஹெட்டர் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வந்து ஹைட் டைமில் தான் அது எடுக்கணும் அதை. ஸோ வந்துட்டு அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மழை வர மாதிரி இருக்கனால இன்றைக்கி நைட் எடுக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர் வேல்யூ வச்சு எந்த அளவுக்கு கேண்டல்ஸ், அதுக்கப்புறம் லைட்ஸ் இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இது காட்டியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேண்டில் வந்து பார்த்து வச்சுக்கோம், எந்த அளவுக்கு க்ளோஸில் போகணுமோ அந்தளவுக்கு க்ளோஸில் போய்ட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். ஃபுல்லாக கம்மி பண்ணோன்னே என்ன ஆகும்னா அந்த லைட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமான ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்கும். இதிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா க்ரியேட்டிவாக கூட எடுக்கலாம். இந்த ஹீரோ வாட்ச் பல்ப்பு அந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். ஏன் நான் இப்போ ஹீரோ வாட்ச் பல்ப் நான் எடுக்கலை அப்படின்னா எங்கள் வீடு ஹீரோ வாட்ச் பல்ப் இல்லை நான் தேடினேன். முன்னாடி இருந்தது அது நான் எடுத்தேன்னா அது இன்னொரு ஃபோனில் இருக்குது. இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்இடி லைட் தான் இருக்குது. எல்இடி லைட்டில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த பிக் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. நீங்கள் எக்ஸ்போஷர் வேல்யூ கம்மி பண்ணிங்க அப்படின்னா அது ஹேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒயிட் கலர் ஒரு பிளாஸ்டிக்கை வந்துட்டு ஒரு ப்ளர் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கம்மியாக வச்சாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் அந்தளவுக்கு அந்த இப்போ நீங்கள் ஒரு குண்டு பல்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கிளியராக பார்க்க முடியும் நீங்கள் எக்ஸ்போஷர் வந்து வேணால் கம்மி பண்ணிட்டீங்கன்னா. ஆனால் இதே நீங்கள் ஒரு எல்இடி பல்பில் பண்ணுறீங்கன்னா உங்களால் முடியாது. ஏன் அப்படின்னா அதில் அந்த மேலே போட்டிருக்க கேப் அந்த பிளாஸ்டிக் வந்து வேணால் ப்ளர் பண்ண பிளாஸ்டிக், அதாவது மேட் ஃபினிஷில் இருக்க பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலரில். அதில் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ நார்மல் குண்டு பல்ப் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸ் வரும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்காது. ஸோ வந்துட்டு இந்த பிக் நான் எடுக்கலை. இப்போ நீங்கள் இது பார்த்தாலே தெரியும், நான் எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி எடுத்த கேண்டலோட பிக்ஸு எந்த அளவுக்கு அட்டகாசமாக வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆங்கிள்லாம் வச்சு எடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே பார்க்கணும். இப்போ நான் இந்த ஆங்கிளில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் மட்டும் கொஞ்சம் டார்க்காக தெரியுது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த கிரிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ் ஆகும். அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் கிரிட் எந்த அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். அந்த கிரிட்டில் அந்த இருக்க லைன்ஸ், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி இருக்கும்போது செம்மையாக ஃபோக்கஸ் ஆகி எடுக்கும். இதை நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா பிக்ஸும் எந்த மாதிரி வந்திருக்குன்னு, சூப்பராக வரும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அந்த ஷட்டர் ஸ்பீட்லாம் வச்சு எடுக்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க எந்தெந்த மாதிரிலாம் பிக்ஸ் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்ஸ்லாம் இந்த மாதிரி எடிட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடிட்டிங் சீசன்லாம் போடுறேன். அது இப்போ இல்லை, சீசன் 2, அதாவது சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி பிக்ஸுக்காகவே இருக்க போகுது. ஸோ வந்துட்டு அதில் நான் போடுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். இப்போ தான் நீங்கள் இந்த சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. ஓகே காய்ஸ், நான் உங்களை அடுத்த ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye.